7th Math Chapter 3 Algebra Exercise 3.3 1 to 4. Then filling the blanks. First sum பாருங்க. An expression equated to another expression is called, அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு ஈக்குவேஷன், எக்ஸ்பிரஷன் equated to another expression is called. அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. If a equal to 5, the value of 2a plus 5 is. இப்போ ஏ வந்து 5 கொடுத்துருக்காங்க, 2a + 5ல் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ வந்து 5. இப்போ 2 இன்ட்டு ஏ வந்து 5, 5 + 5. இப்போ 2 இன்ட்டு 5 என்னன்னா நமக்கு 10, 10 + 5 15. ஆன்சர் வந்து 15. இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். The sum of twice and 4 times of the variable x is. The sum of twice, நமக்கு இப்போ வந்து ஒரு வேரியபிள் வந்து கொடுக்கல, நமக்கு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. The sum of twice என்னென்னா 2x ப்ளஸ் அண்ட் 4 times of the variable, 4 times அந்த வேரியபிள் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். இப்போ 2x ப்ளஸ் எக்ஸ்ன்னா 3x, 3x ப்ளஸ் எக்ஸ் என்னன்னா 4x, 4x ப்ளஸ் எக்ஸ் 5x, 5x ப்ளஸ் எக்ஸ் 6x. ஆன்சர் வந்து என்னது 6x. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எவரி அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆன் ஈக்குவேஷன் எக்ஸ். அதாவது எல்லா அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனும் வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸான்னு கேட்டிருக்காங்க. நோ, அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸு. த எக்ஸ்பிரஷன் 7x + 1 cannot be reduced with knowing the value of x. இது ரெண்டு ரெடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ட்ரூ. ஓகே, டு ஆட் 2 like term, it is coefficient can be added. இப்போ ஒரு 2 like term இருந்துச்சு தானேன்னா the coefficient அதுக்கு கூட ஆட் பண்ண முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் போகலாம். பாருங்கள். சால்வ் x + 5 = 8. ஸோ இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ x = இப்போ நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு 8 இருக்குது. இந்த +5 லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்போ -5 ஆகிடும். தேட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 3. ஓகே, தென் 8 - 5 3. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். p - 3 = 7. இப்போ p = 7, -3 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +3 ஆகிடும். ஆன்சர் வந்து 10. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2x = 30. 2x = என்ன சொல்லியிருக்காங்க? 30ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ x = 30 / 2 கேன்சல் பண்ணுங்கள். 1 5s are 5, 10 என்னென்னா 5, 2 5s are 10. ஆன்சர் வந்து 15. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். m/6 = 5. இப்போ இது வந்து என்ன செய்யணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். m = 6 × 5, that is equal to 30. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 7x + 10 = 80. அப்படின்னா 7x = 80 + 10 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -10 ஆகிடும். that is equal to 70. நெக்ஸ்ட்டு x = 70 / 7. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 7s are 7, 0. ஆன்சர் வந்து 10. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. வாட் ஷுட் பி ஆடட் டு 3x + 6y to get 6y + 5ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஷுட் பி ஆடட் டு 3x + 6y to get 5x + 8yன்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் பாருங்கள். to get we should be subtracted from first one பாருங்கள். 3x + 6y. என்னது 3x + 6y from என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க 5x + 8y.
என்ன தான் இந்த ஆன்சர் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். சப்ராக்ட் பண்ணால் மட்டும்தான். வாட் ஷுட் பி ஆடட்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3x + 6y ஃப்ரம் உள்ள வேர்டு வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறோம். செகண்ட் டேர்ம் 5x + 8y. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சப்ராக்டட், அப்போ -3x + 6y. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5x + 8y மைனஸ், இப்போ இன்டு பண்ணிவிடுங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே, மைனஸ் இன்டு ப்ளஸ் -3x, மைனஸ் இன்டு ப்ளஸ் -6y. இப்போ 5x - 3x, எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வாங்க, ப்ளஸ் 8y - 6y. இப்போ நமக்கு 5xல் 3x மைனஸ் பண்ணான்னா என்ன வரும், 2x. 8yல் 6y மைனஸ் பண்ணான்னா 2y. ஓகே, தேங்க்யூ. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.